ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாங்க முடியாத ஒரு பெயினா இருக்கலாம். இல்ல உங்கள ஹார்ட்டுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு பெரிய பெயின் தெரியும். இது யார்ட்டயும் சொல்லவும் முடியாது. இல்ல ஃப்ரெண்டு கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது. வீட்லயும் ஷேர் பண்ண முடியல. அம்மா, அப்பா கிட்ட கூட பேச முடியல. உங்க நல்ல ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்ல முடியல. பட் அந்த விஷயத்துக்கு ஒரு டார்க் ரூம்ல, இல்ல நீங்க உங்க ரெஸ்ட் ரூம்ல, இல்ல ஏதோ ஒரு இடத்துல பிரைவேட்டா ஒரு ஏரியாவுல நல்லா மனசு விட்டு அத நெனச்சு ஃபுல்லா அழுது, இந்த கண்ணீர் விட்டு ஃப்ரீ ஆயிடுங்க. அது மாத்த முடியிற சிச்சுவேஷனோ, மாத்த முடியாத சிச்சுவேஷனோ, ஆனா ஃப்ரெஷ்ஷா ஒரு 10, 15 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டா நல்லா சத்தம் போட்டு கத்தி அழுவணுமா, டாக்டர் ரூம்ல போயிட்டு அழுது முடிச்சிருங்க. ஃப்ரெஷ்ஷா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வாங்க. நீங்க அங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு என்னலாம் பண்ணணும்? அதுலேருந்து மீண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ, அதுக்கான ஸ்டெப்ஸ எடுத்து அதுக்கு சொல்யூஷன் தேடுங்க. அந்த நீங்க அழுதுட்டு வெளில வரும்போது, உங்களுடைய ஹார்ட் பெயினோ, இல்ல உங்களுடைய மத்த ப்ரெஷரோ எல்லாம் அங்கே கரைஞ்சிரும். தென் யூ கேன் ஃபோக்கஸ் ஹவ் யூ கேன் கிவ் சொல்யூஷன் ஃபார் தட். அதனால ஆல்வேஸ் யூ கீப் ஆன் சர்ச்சிங் ஃபார் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் இருக்குனாக்கா, அதுக்கு சொல்யூஷனுன்னு இன்னொன்னு இருக்கு. அத நீங்க குடுத்தா மட்டும் தான் அதுக்கு வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால டோன்ட் வொரி. கீப் ட்ரையிங் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் டு கெட் சால்வ்ட். ஸோ கீப் ட்ரையிங். டெஃபினெட்லி வில் அச்சீவ்.